டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாம் போல. பகல்ல தான் ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் போல. என்ன சொல்றாருன்னா கைடு, போற வழியில குரங்கு இருக்கும், பூச்சி பிடிங்கிடும் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. பறக்குது அந்த காத்துல, அது முடி அப்படியே பறக்குது. சாலன் பார்டர். என்ன தெரிகிறது? ஐலண்ட் ஹாப்பிங் பெட்டரா இல்ல மேங்க்ரோவ் டூர்? மேங்க்ரோவ் டூர் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரேலா மவுண்டன் சொல்லிட்டு லங்காவில இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி. ரெண்டு மலைக்கு நடுவுல போகுதுப்பா. முதல்ல தலை மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட்னு தான் நினைக்கிறேன். இப்போ அந்த crocodile கேவ்ல இருந்து வந்துட்டோம். வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்தா இந்த இடத்துல இந்த ஜெட்டி பாயிண்ட் இருக்கு. இங்க இறங்கி தான் வந்து இப்போ நடந்து போற மாதிரி இருக்குமா அந்த பேட் கேவ். பேட் கேவ்ல வந்து நிறைய பேட்ஸ் இருக்கும், அதை வவ்வால் நிறைய இருக்குமா. தூங்குற டைம்ல வவ்வாலுக்கு இது அதனால டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாம் போல. பகல்ல தான் தூங்கும் வவ்வால், நைட்ல முடிச்சிருக்கோம். அதை வந்துட்டோம். அப்போ இறங்கி இதுக்கு தனியாக டிக்கெட் இருக்கு போல, 2 ரிங்கெட் பே பண்ணணுமா. பே பண்ணா அந்த வவ்வால் புகையை போய் பார்க்கலாம். நடந்து போற மாதிரி இருக்கும் போல. 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க இங்க. மெயினாக வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. உள்ள எக்கச்சக்கமா இருக்கும், 500-1000க்கு மேற்பட்ட வவ்வால்கள் இருக்கான், தூங்கிட்டு இருக்குமா. இப்போ அதை தொந்தரவு பண்ணாம எதுவும் சவுண்ட் எல்லாம் கொடுக்காம பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சிச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு அப்படின்றாங்க. அடிச்சிரும் மூஞ்சில, பறந்து வெளியே வரும். பொதுவாகவே அந்த இந்த உஷ்ன்னு சவுண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இறங்கி வந்து விட்டோம். இறங்கிட்டோம். இந்த பேட் கேவ் போறதுக்கு அது வந்து இறங்கி நடக்கணும் போல. அதுக்காக அந்த ஜெட்டி பாயிண்ட் கிட்ட வந்து இறங்கி ஸ்டெப்ஸ் ஏறி நடந்து வந்துட்டு இருக்கோம். என்ன சொல்றாருன்னா கைடு, பேகு, சாப்பாடு, ஃபுட் ஐட்டம் ஏதாவது, வாட்டர் பாட்டில், பர்ஸு இதெல்லாம் வந்து போட்லேயே வச்சிருங்க. போகிற வழியில் குரங்கு இருக்கும், பூச்சி பிடிங்கிடும் எல்லாத்தையும். வேணும்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸு, கேமரா, செல்ஃபோனு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது, அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள் என்னென்னட்டு. ஃப்ளாஷ் போடக்கூடாது, கத்தக்கூடாது, ஸ்மெல்லு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் போல. கொடூரமா இருக்கு. மாஸ்க் போட்டு வந்திருக்கலாமோ. அவங்களே டார்ச் வச்சு காமிக்கிறாங்க. என்ன தெரிகிறது? பாப்போமா, ஜஸ்ட் கீழே இருக்கு. எவ்வளவு சுத்தமா தெரியல. சுத்தமா இல்ல, வலி இருக்குவா. வேகமா அப்படியே போனோம்னா எப்படி grip கிடைக்குமாச்சு அதுக்கு? அது வவ்வாலோட இதுதான், அது பிடிச்சிட்டு தொங்குறது தான். அந்த இதுல அதோட நேச்சர், அதை தலைக்கீழ தூங்கும் பாரு. அந்த பாறை பத்தில ஏதோ சொல்றாங்க, டிஃப்ரெண்டா இருக்குங்களா. மதுரை முத்து சொல்லியிருக்காரு. அப்ப கரெக்டா தானே இருக்கும். அவர் சொன்ன கரெக்டா தான் இருக்கும்.
இந்த ராக்கெல்லாம் பாரு, குகையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு மேல. இந்த பக்கம் பாரு, இது பாரு. இயற்கை எப்படி அமைஞ்சிருக்குல்ல. இது உள்ள இது எலும்பு கூடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துலதான் இருக்கு. அது இதை பத்தி சொல்லணும்னா அது வந்து அந்த சைட்ல அவங்களுக்கு வழி விட்டுரு. இதை பத்தி சொல்லணும்னா நைட்ல ஃபுல்லா இற தேடி போயிட்டு பகல்லனா அது இங்க வந்து தூங்கும், தொங்கிக்கிட்டே தூங்கும். இப்படி கிட்டா மேல பாரு. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த ஷேப் எப்படி வருது, நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் இருக்கா. தண்ணி வர மாதிரி தண்ணி வந்தா நிறைய இடம் மறைஞ்சிரும். அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணியில மறைஞ்சிரும். ஆனா உள்ள பெரிய பெரிய குகைகள் இருக்கு. அப்ப தண்ணி வத்தினப்போ அந்த குகைகள் எல்லாம் ஏதாவது உயிரினம் இருக்குமா? இந்த மழைக்காடு, இந்த அலையாத்தி பாருங்களேன், மேங்க்ரோவ்ஸ் வேரெல்லாம் பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச வர வேரெல்லாம் உள்ள புதஞ்சு தானே பார்த்திருப்போம். வேர் எல்லாமே வெளியே தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஒரு போட்டோ பாயிண்ட் இருக்கு, போட்டோ எடுக்கலாமா? ரியலா பாக்கும்போது வவல் மாதிரி இருக்கு. அப்புறம் சாமி பிடிச்சிருக்கா உனக்கு இந்த இடம்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பேட் பத்தி வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? எனக்கு கிரிக்கெட் பேட் தான் தெரியும். மொக்கச்சாமி வந்திருக்கா. இங்கெல்லாம் குனிஞ்சுதான் போகணும் போல. இங்க வந்து குனிஞ்சுதான் போகணும். ரொம்ப கஷ்டம் நமக்கு. எம்மா இங்கெல்லாம் வவ்வால் இருக்காது. ஏன்னா தலை குகைக்குள்ள இடிக்கும் போல. குனி பார்ப்போம், குனி முடியாதுனால. சத்துகளா இன்னும் என்ட்ரி பாம்புலாம் இருக்குமா? பாபு இந்த பையன் ரெக்கார்டிங் ஆன் பண்ண மாட்டான். நான் மண்ணு பேசிடுறேன். அப்புறம் சாரிடா திருப்பி வவ்வால் குகையை பார்த்துட்டு வெளில வந்து சுற்றி அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க, வாக்வே மாதிரி போட்டிருக்காங்க. குகைக்குள்ளே போயிட்டு வவ்வால் பார்த்துட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் அந்த குகையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை முடிச்சு திருப்பி குகைக்குள்ளே வந்து பாறையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை முடிச்சு திருப்பி குகைக்குள்ளே வந்து வெளில வந்துடலாம். இது எக்ஸிட். 20 மினிட்ஸ் டைம் சொல்லியிருக்கிறாங்க. 10 மினிட்ஸில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 5-10 மினிட்ஸ் ஆயிருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஃபோட்டோ கொடுப்பாங்க. லைட் கேட்டோம், டார்ச் லைட் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஹலோ பக்கரோ, அதுக்கு முடி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. பறக்குது அந்த காத்துல, அது முடி அப்படியே பறக்குது. குழந்தைய அது பேபி வச்சிட்டு இருக்கு, ஃபீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏய் அதெல்லாம் சவுண்ட் பண்ணக்கூடாதுப்பா. பாக்குது இப்ப, தாவ பாக்குது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை வந்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க பாரு. பல் பிடிக்குது. அந்த குரங்கு வந்து புடியை விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதை கூட சேர்க்காதான். அது உண்மையா மித்தா அது எனக்கு தெரியல. நான் அப்பயே கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது ஃபேக்டான்னு தெரியல. செக் பண்ணலாம், ஆராயலாம். கூகுள் ஆண்டவர் கிட்ட கேட்டா சொல்லுவாரு. அவர்கிட்ட கேட்ட தெரியாத மேட்டர் ஏதாவது இருக்கா? பேட் கேவ் பார்த்துட்டோம். பார்த்து இப்போ இறங்கி வந்து திருப்பி போட்டில் உட்காந்தாச்சு. ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த லஞ்சுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ல இறங்கி அந்த ஃபிஷ் ஃபார்மிங் பார்த்தோம்ல, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க போல். அங்கே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஓஷன் கடல் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ரிலாக்ஸிங் டைம், ஸ்விம் பண்ணுறவங்க ஸ்விம் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணுறவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம்.
சும்மா வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு வேற இடமா இருந்தா டிஃப்ரெண்ட் பிளேஸா இருந்தா டிஃப்ரெண்ட் பிளேஸாக தான் ரொம்ப சந்தோஷம். அதே இடத்துக்கு கூட்டு போவோம். ஏன்னா நேற்று நம்ம அங்கே பார்த்துட்டோம். திருப்பி இன்னைக்கு அங்கே பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். வேற இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த பேட் கேவு, அப்புறம் இந்த ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இந்த தண்ணி நல்ல தண்ணி? இது ஆக்சுவலா இது கடல் கிடையாது. தாய்லாந்து பார்டர். இது வந்து இந்த கீலிம் ஜியோ ஃபாரஸ்ட் பார்க். இந்த இடம் நம்ம இப்போ ஓஷன், இப்போ நம்ம அந்த மேங்கோ ஃபாரஸ்ட்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கேருந்து வந்து இந்த கடலில் கலக்கிற, கடல் மிக்ஸ் ஆகிற இடம், கடல் மீட் பண்ணுற இடம், அங்கே வந்துட்டோம். நடுக்கடல் கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது நடுக்கடல்னு சொல்ல முடியாது, கடல் பார்த்தீங்கன்னா அது தாய்லாந்து தான். அது வந்து ஃபோட்டோ பாயிண்ட். கடல்ல இப்படிதான் இருக்கும் போல. அதே இருக்கே மச்சி, நடுக்கடல்ல இப்படிதான் இருக்கும். கப்பல் இறக்கி தள்ள முடியுமா? கப்பல்ல வேலையா? இறங்கி தள்ளணுமா? நான் இறங்கி தள்ளனா என் சம்பளத்தை யார் வாங்குவாங்க? அதுதான் நான் இருக்கனே, என்ன நான் வாங்கி பண்ணி. ஓகே, இங்க இந்த போட்டோசினிக் பிளேஸ்ல இருந்து போட்டோலாம் நிறைய எடுத்தோம். எல்லாரும் எடுத்தாங்க, போட்ல இருக்க எல்லாரும் எடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டு இப்ப திருப்பி போட் வந்து கிளம்ப போகுது. ஃப்ரண்ட்ல வந்து ஏதோ தூக்கி போடுமா, அதனால பேக் பெயின் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே தான் இருக்கோம். முன்னாடி இருந்தவங்களாம் கொஞ்சம் பேர் பின்னாடி வந்துருக்காங்க. போயிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போட்டை. நம்ம கூட வந்த மற்ற போட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிடுச்சு போல. இங்கே நிறைய பேர் நிறைய போட்டோ எடுத்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சாப்பிட தான் போறோம். சூப்பரா இருக்குங்க இந்த இடத்த விட்டு கிளம்பவே மனசு வரல. அவ்வளோ ரொம்ப பிளசண்டா இருக்கு, ரொம்ப ஒரு அமைதியா சூப்பரா இருக்கு. அப்பப்போ வந்து இந்த பேலன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. யாராவது ஆர்வ கோளாறுல இருந்துச்சு ஒரு சைடா உட்காந்து நல்லா இருக்காது, பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார சொல்றாங்க. கலக்கடிச்சு வண்டி தோட்டமஞ்சி காமெடியில ஒண்ணு கூட தெரியும். சத்தியமா சமவர்த்து நான் இந்த குற்ற பண்ணி சூப்பரா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அளவுக்கு ஸ்பீடா போட்ல போறது, அந்த நல்லா டீப் ஸ்டீல இருக்கும். நம்ம சீரி பாயுது போட்டு, சீரி பாயுது அருமையா இருக்கு. அது டப்பு டப்புன்னு அடிக்குது வேற. அந்த நல்ல பெரிய வேவ்ஸ் வரும்போது அது மேல போறப்போ நல்லா பட்டுன்னு அடிக்குது. देखा तो ये जाना सनम करे हिंदी में पता है. இப்போ வந்து சாப்பாடை வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஹோட்டல் நேம் போட்டுட்டு உட்கார வச்சுருக்காங்க. கார்டில் நேம் எழுதிருக்கு, இண்டிவிஜுவல் நேம் இல்லை, ஒன்லி ஹோட்டல் நேம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த நேம் பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அடிஷ்னல் ஏதாவது வேணும்னா முன்னாடி ஆர்டர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணலை. ஸோ ஒரே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் பே பண்ணிவிட்டேன், வந்து கொடுப்பாங்களோ. உட்காருங்க, வந்து கொடுக்குறேன் அப்படின்றது. வந்துட்டோம், ஒரு வழியா டேபிள் கண்டுபிடிச்சு வந்து உட்காந்துட்டோம். இங்க நேம் போட்டிருக்காங்க, அவங்கவுங்க ஹோட்டல் நேம் எத்தனை பேருன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹோட்டல் நேம் பார்த்து வந்து உட்காந்துட்டோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட் சிக்கன், கொஞ்சம் வெஜ்ஜீஸு, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக வர்றது பேக்கேஜில். இது இல்லாமல் நம்ம வேணும்னா அடிஷ்னலாக எதுவும் வாங்கிக்கலாம். முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்து போயிருந்தா அந்த சீ ஃபுட் குக் பண்ணி வச்சு இப்போ நல்லா ரெடியாக இருக்கு. எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா ப்ளைனாக இருக்கு. காலையில் வந்தப்போ கிளியராக தெரியல. ஃபிஷ் எல்லாம் அங்கே இருக்கும் மச்சி, அந்த சைடு இருக்கும். மார்னிங் லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். போட்டு திருப்பி கிளம்பி போயிட்டு இருக்கு. அடுத்து பீச்சில் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து பயணிங்க. பாய். இந்த பீச்சில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன என்ன தெரிகிறது? நிறைய தெரிகிறதா? எப்படி இருக்கு பீச்சு? நேற்றுக்கு போனதோட கம்மியா இருக்குதா? இதுல இது கல்லெல்லாம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இறக்கி விட்டுட்டாங்க பீச்சில். அந்த சாப்பிட்ட இடத்துல இருந்து பீச் வந்து ரொம்ப கிட்ட, ரொம்ப ஆழம் கம்மி போடலாம். லைஃப் ஜாக்கெட்லாம் போட சொல்லலை. அப்படியே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 40 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக. 40 மினிட்ஸ் கூட இல்லை, 30 மினிட்ஸ், அரை மணி நேரம். குளிக்கிறவங்க குளிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அங்கே ஒரு மீட்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பீச் வந்து லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கான். அதனால திருப்பி நம்ம போட் வழியாக போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே நம்மளை வந்து கேப் வந்து பிக்கப் பண்ணிக்கும். பட் அது ஷேர்டு குரூப் டூருன்றதுனால டைம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க வந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு மீட்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டோன்னா நம்மளை ஹோட்டல் வைஸ் அந்த கேப் பார்த்து ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மேங்க்ரோவ் ட்ரிப் வந்து இனிதே நிறைவடைந்து விடும். செம காமெடி. ரொம்ப வெயில் அடிக்குதான். சரி, இங்கே அங்கங்கே இந்த கொடை மாதிரி வச்சுருக்காங்கல்ல நிழலுக்கு, அங்கே உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் அந்த கொடை எல்லாம் மூடி இருந்தது. காமியேன், இப்படி திரும்பி எப்படி நின்று காமி. இந்த மாதிரி மூடி இருந்துச்சா, சரி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் திறந்தா, எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்ட்டாங்க. ஓ ஓகே, ஹவு மச்னு கேட்டால் ஜஸ்ட் 30 ஃபார் 2, 600 ரூபாவா இதுக்கு. நாங்கள் அங்கே போய் மரத்து நிழலே உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே வந்துட்டோம். காமெடி. நல்ல வெயில் காயுது, அமைதியாக இருக்குது. நேற்று இருந்த மாதிரி இல்லை. நேற்று நிறைய போட் வந்துட்டோம் போயிட்டோம். ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்துச்சு. இங்கேயுமே இருக்குது, பட் அமைதியாக எல்லாம் இந்த மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் சன்பாத் எடுக்கிறாங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க மச்சி இது மாதிரி காமிக்கிறத, பார்த்துக்க. சரி, நம்ம இங்கே போய் ஒரு ஓரமாக உட்காரலாம். ஓரமாக ஒரு இடம் பார்த்து வந்து உட்காந்துட்டோம். நல்லா இருக்கு. எதிர்க்கு பீச்சு, சூப்பரான மலை, நிழல். இது என்ன மரம்னு தெரியல, சூப்பராக இருக்கு பார்க்க. என்ன மரம்? இதான் சவுக்கு மரம். இதான் சவுக்கா? ஆமாம், இதான் எவ்வளோ லைட்டு வரும். ஓ, சவுக்கு மரம் இதுதான். ஓ ஓகே, நல்லா இருக்கு. இந்த மரத்து நிழலில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளும் உட்காந்துட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஈவினிங் டைம்ல சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க. கொஞ்சம் இல்லை வெளிச்சம் கொஞ்சம் அந்த வெயில் கம்மியாச்சுன்னா கூட நல்லா இருக்கும். தெரில, பார்ப்போம். போகிறதுக்குள்ள மாதிரி கம்மியாச்சுன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க நீங்களாம்? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? யாராவது வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஏதாவது பெஸ்ட் டிப்ஸ் ஏதாவது இருக்கா இங்கே வர்றதுக்கு? தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். சாமி, இப்போ ஐலண்ட் ஹாப்பிங்கும் நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரெண்டுமே வந்து 2 நாளில் பண்ணோம். ஒரே நாளில் பண்ணலாம், ஆனால் டைமிங் பிரச்சனை வரும். மார்னிங் செஷன் எடுத்தால், குறிப்பாக இந்த மேங்க்ரோவ் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் மார்னிங் மட்டும்தான் இருக்குது. அப்படி தான் சொன்னாங்க நாங்கள் கேட்ட இடத்துல. மார்னிங் 9 o'clock to ஒரு 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் ட்ரிப் இது. ஐலண்ட் ஹாப்பிங் வந்து 4 மணி நேரம் ட்ரிப்பு. 9 o'clock எடுத்தோன்னா ஒரு 1 மணி போல் முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது இது ரெண்டுமே வந்து 2 நாள் எடுக்கணும். இப்போ ஷார்ட் ட்ரிப்பில் வராங்கல்ல, 2 நாள் 3 நாள் லங்காவை பிளான் பண்ணி வரவங்களுக்கு இது 2 எடுத்தால் மற்ற பிளேஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கை பிரிட்ஜ் போகணும், அப்புறம் இன்னும் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, பீச்சஸ் இருக்குது. இது 2த்துல ஏதாவது ஒன்றுனா கிட்டத்தட்ட இது தண்ணியில் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. தண்ணியில் தான், இந்த கடலில் தான்
நடக்குது இந்த ரெண்டுமே. ஐலண்ட் ஹாப்பிங் பெட்டரா இல்ல மேங்க்ரோவ் டூர் பெஸ்ட்டா? மேங்க்ரோவ் டூர் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் கொஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த ரேட் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் அமௌண்ட். அது வந்து 40 ரிங்கெட், இது வந்து 100 ரிங்கெட். ஆக்சுவலா வந்து 120 ரிங்கெட் தான் இதோட ரேட் வித் ஃபுட். அந்த நீங்க விசாரிச்சீங்கன்னா இந்த நம்ம நைட்ல நடக்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 சைட் கடை காமிச்சோம்ல, அங்கதான் இந்த மாதிரி நிறைய ஏஜென்சி எக்கச்சக்கமான கடை இருக்கு. ஒரு நிறைய பேர் ஆப்ரேட் பண்றாங்க. 2 ஷாப் 3 ஷாப் தள்ளி தள்ளி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஆப்ரேட் பண்றாங்க அத. ஆமா, எறும்பு ஒண்ணு மேல ஏறல கடிக்காதா? அவர் செல்ஃப்லாம் கட்டிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய பேர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரேட் வந்து நீங்க ஸ்டார்டிங் ஈவினிங் டைம் கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் நைட்டு டைமில் ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமில் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே டிஃபால்ட்டாக நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 ரிங்கெட் 20 ரிங்கெட் குறைச்சிடுறாங்க. இப்போ 120 வந்து நேற்று நாங்கள் எதுவுமே கேட்கல. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் 100 ரிங்கெட் பே பண்ணுங்கள், 2 பேர் இப்போ புக் பண்ணிங்கன்னா 100 பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க வித் ஃபுட்டு. நாங்கள் இன்னொரு இடத்துல அன்றைக்கி முதல் நாள் ஐலண்ட் ஹாப்பிங் பண்ணோம்ல, அங்கே வந்து 100 வந்து வித்தவுட் ஃபுட்டுன்னு போட்டிருந்தாங்க. வித்தவுட் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா 90க்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வித் ஃபுட்டு 100 கொடுத்து கிடைச்சது பெஸ்ட் ஆப்ஷன் தான். நாங்கள் அதுலேயுமே பார்கெயின் பண்ணி ஃபுட்டோட எடுத்துக்கலாம். நடுவில் இங்கே எங்கே சாப்பிட்டு வந்தால் தான் போச்சு, இங்கே சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டேன், டயர்டாக நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது, சாப்பாடுலாம் தாராளமாக எடுத்துக்கலாம். எங்களை கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்துல நீங்கள் மேங்க்ரோவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நிறைய கவர் ஆகுது. அதை விட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப அந்த போட் ரைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த கொஞ்சம் கடலுக்குள்ளெல்லாம் போகல அந்த போட் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மெயின்லேயே தான், அப்படி ரொம்ப டீப் சீக்குள்ள போல. இப்போ இவங்க வந்து நல்ல டீப் சீல வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தி எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளம்பிட்டோங்க, பீச்சில் இருந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அமைதியாக. அப்புறம் டைம் முடிஞ்சிச்சு, ரொம்ப ஷார்ட் டைமில் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இப்போ போயிட்டு வண்டி ஏற வேண்டியது தான். வண்டி ஏறிட்டு ரூமுக்கு போகலாமா, நடுவில் எங்கேயாவது இறங்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. போயிட்டு ஈவினிங் என்ன வரலாம். இதனால அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய டீ நான் ஒண்டியே குடிப்பேனா. அப்புறம் வந்தீங்கன்னா இந்த டீ சர்பத் குடிச்சு பாருங்க. ஸ்பைஸியாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு. நடந்து போய் கொஞ்சம் வைக்கிறோம். இது பேகு சொல்லிட்டேன். அதெல்லாம் இயற்கை ஒரு பெரிய ஆச்சரியம். நமக்கு தெரியாத எத்தனையோ மந்திர மாயஜாலங்கள். பாக்குது மங்கி சைட்ல மங்கி வந்துருச்சு, பயந்துட்டேன் நானு. அது எதுவும் நம்ம கிட்ட எதுவும் இல்லாதனால நம்மள எதுவும் பண்ணல. கண்ணாடி போடப்பதான் நீ எங்க பாக்குறேன்னு தெரியாது. இங்க நல்லா வராதுன்னு இங்கதான் நல்லா வரும். ஓகே, ட்ரிப் வந்து இதான் ட்ரிப் மேங்கோ ட்ரிப். ஹைலாண்ட் ஹாப்பிங் பண்ணு.